கருணை கொண்டான் பிறை திங்கள் கொண்டான் நெஞ்ச
எல்லாரும் இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கும் வரணும். சரி தாத்தா. இப்ப பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. அம்மா வள்ளி, நான் உச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிட்டு வர்றேன். நீ கூட வீட்டுக்கு போமா. அம்மா, இந்த 2 ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பண்ணையார் கொடுத்தாரு. இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோமா. சரிப்பா. அப்பா, மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருங்க. சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன். வரேம்மா. அப்பா நடராஜ பெருமானே, இந்த தாயில்லா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுப்பா. கவலையை விடும். வள்ளியுடைய அடக்கத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தமா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிளைய பகவான் கொடுப்பான். அரைப்படி பச்சரிசி, அரைக்காத சக்கரை, 4 முந்திரி பருப்பு, பட்டை உரணா, லவங்கம் உரணா, சோம்பு உரணா, 2 வெந்தயம். 2 ரூபா 40 பைசா வள்ளி. ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் தானே. என்ன அந்த 40 பைசாவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சங்க. பரவாயில்ல வள்ளி, பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. அண்ணே, இன்று ரொக்கம் நாளை கடன். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுண்டா. வள்ளி யாரு? ஓதுவார் மக. எப்பாவது அத்திப்புத்த மாதிரி கடைக்கு வரும் போகும். அதுக்கு போய் கடை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? பைய கொண்டாமா, சரக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, வேண்டாம். கடன் வாங்கினா அப்பா தானே. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ சரக்கு எடுத்துட்டு போ. வரேன். நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. சீக்கிரண்டி இருடி. ஏய், அடுத்த நான் தான். ஆடுற பாரு. இப்ப நீ காலை நவுத்திட்ட. வல்லல உடச்சுவேன். என்னடி கொடுப்பா? என்னடி அவளை போய் மிரட்டுற? நீ கோட்டை மிதிச்சு நான் தான் பார்த்தனே. எங்க பார்த்தா போய் இந்த பொண்ணை கொண்டு இப்படி அடிக்கிற? அத கேட்க நீ யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கோ, நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம். பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறேன். வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். யோ, நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுறேன். உன்னை பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு உன் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறமும் நீ பேசுறத நான் பாக்குறேன். என்னது? நாட்டாமே என்ன பொண்ணு கேட்டு போயிருக்காரா? நீ கனகம், என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருடி. சீக்கிரமா வாடி. ஏய், முதல்ல இருந்து புதுசா ஆடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். பிள்ளையாரு யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? தள்ளு. பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைஞ்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே, இது பஞ்சாமிர்தம் பட்ட தலைடா. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணி வை. ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஒடிக்கு போக. நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி அனுப்பிச்சு. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்காருங்க. எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்தா போகுது. என்னண்ணே இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அதென்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான். பிரமாதா, எங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்கு அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான்.
டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வெட்டுக்கலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? என்கிட்டயா? பேசலாமே, பேசலாம். அண்ணே பேசட்டுமா? எப்படியா போ. வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். வா. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டுப்புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவனை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காத, நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா, ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, தா போட்டு பேசாத. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ ஐயோ, சத்தம் போடாதே. என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாதே. ஆம்பளை பொம்பளைய கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நானே சாத்து, பேசாம வாங்கிக்கடா. ஐயோ, என்னையா அது? 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க என்ன சண்டையா போட்டுக்கிறாங்க? நல்ல புத்தி வந்துருச்சுல்ல. வந்துருச்சு வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்க, நான் கொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். ஏன் அலறி அடிச்சுட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும். நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ, இந்த கோரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கைட்டு போட்டு போ. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவலி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை, அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு நினைச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது சரிங்க, முடிவு என்னாச்சு? முடிவு என்ன, முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. தட்டு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா, மடையனுங்கடா. வடிவு என்ன நடந்துச்சு? நாட்டாமையை அடிச்சிட்டியா? லேசா 2 தட்டு தட்டினேன். ஐயோ, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கலாமா? பொண்ணுங்கிறத மறந்து இப்படி பொறுப்பு இல்லாம நீ நடக்கிறதுனாலதான் எந்த மாப்பிளையும் நம்ம வீடு தேடி வரமாட்டேங்கிறான். ஏனே, எனக்கு மாப்பிளை வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா இருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெத்திலைக்கும் மாறு கொள்வோம். அடாடாடாடா, பாரதி சூரன் வியாபாரத்தை 2 வரியில முடிச்சுட்டான். கங்கையில கோதுமை, காவிரியில வெற்றிலை. பேஷ் பேஷ். ஆமா, யாரோட பேசிட்டு இருக்கீங்க? பாரதி கிட்ட. அவர் தான் செத்து போயிட்டாருங்களே. அவர் செத்து போயிட்டாரு. அவர் எழுதி வச்சிருக்கதெல்லாம் உசுரோட இருக்க. போச்சு. கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது இந்த புஸ்தகத்திலேயே போயிடும். அடி ரசனை கட்டவளே, பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? சரிதான். நேத்து வள்ளுவர், இன்னைக்கு பாரதி, நாளைக்கு யாரு இருக்காரு? ராமலிங்க சுவாமி. எடுத்து வச்சிருக்கேன், 1 வாரம் தாங்க. அவரு தாங்குவாரு, நாங்க தாங்க மாட்டோம். முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா விட்டுட. அண்ணே. அம்மா, அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அப்பா கிட்ட. என்னது? கவிதை ரசனை உள்ளவளா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு கேட்டாரா? நீ ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போனா கவிதையிலே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படின்னு? அதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது கிடக்கு, கணக்கு வழக்கு சரியா இருக்கான்னு பாருன்னு. நீ அதைதான் சொல்றியா? ஆமா. பாரதி கொஞ்சம் இரு, இந்த வந்துடுறேன். அண்ணே,
நீ வீட்டு செலவுக்குன்னு பணம் விட்ட பாரு, அது செலவழிஞ்சு போச்சு. இன்னும் பணம் தேவையா இருக்கு. அடுப்படிய மாத்தி கட்டினதுக்கு 5000? எதுக்கு மாத்தி கட்டுறது? யாரு கட்டினா? அது வந்துங்க, கண்ணை ஒரு நாள் அடுப்படியை பார்த்துட்டு பழசா இருக்கே, நான் மாடனா கட்டுறேன் அப்படின்னா நான் தான் சரி. நீ செஞ்ச வேலை தானா? அடுப்படியில என்ன வேண்டி இருக்கு? மாடர், பெரிய மாடர். இது என்னது? கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு 800. கிணத்துக்கு ஏன் மூடி? கிணறா அல்லது கூஜாவா? இந்த பயலுக்கு எதை மூடுறதுன்னே தெரியலையா? விட்டா என்னையே மூடிடுவான் போன்றது. கூப்பிட்டவனே நானே வந்துட்டேப்பா. வேண்டாம், 50000 ரூபாய் செலவழிச்சு உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா என் வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்ன இது? என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவனுக்கு பங்கு இல்லையா? ஓஹோ, அவன் பங்குக்கு இடிக்கிறானா? இடுறா, இடு. ஒரு கடப்பாறையும் மம்பட்டியும் கொண்டாந்து கொடு, இடிச்சிட்டு ஒரு குடிசை போட்டு கொடு, அதுல இருந்துக்கிறேன். நீ ஒண்ணு அண்ணே, உனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அந்த ஒரே புள்ள செய்யற வேலையை பாரு, எனக்கே பில்லு போடுது. அப்பா, உறவு வேற தொழில் வேற. வேணும்னா உங்களுக்கு பில்லுல கொஞ்சம் சலுகை காட்டுறேன். இந்த பயலை இப்படியே விடப்படாது. டேய், உனக்கு நானே ஒரு வேலை பார்த்து தர்றேன், அங்க போய் உன் தொழிலை காட்டு. தேங்க்யூப்பா. முதல்ல அதை செய்யணும். அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு கிடைச்சா தானே என் மக கழுத்துல சீக்கிரம் முடிச்சு விடும். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளியிலயா வீட்டுக்குள்ளயா? வெளியில தான். தப்பிச்சேன். இல்லைன்னா வீட்டுக்குள்ள போய் எதையாவது இடிச்சுக்கிட்டு இருப்பான். திருட்டு பையா இவன். பிக்பாக்கெட் அடிச்சிட்டானா? எடுறா பரிசை, குடுறா கையில. யாரா பிக்பாக்கெட்டு? அறம்பாடியா அவனை துரத்திடுவேன். நானு பிறவி கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர். யோ, என்ன அது? யாரோ எழுதுன பாட்டா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா, நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்குன்னு துரத்துறானுங்க. இதுக்கு தான் துரத்தவா? அப்ப எதுக்கு துரத்தவா? ஏன் நிக்கிறீங்க? ஏன் இந்த ஆள் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டாயா. இங்க பாருமா, பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன எழுதுவான் ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி. நான் மூக்கு கண்ணாடியில சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல, உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமாயிருக்கு. எனக்கு அம்பலவாணங்கிற பேரு இருக்கு, உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்னேன். நான் தான் கவிஞர் ஆச்சா, எனக்கு புற பேர் இல்லாமையா இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? இது யாருங்க? உங்க தாயாரா? தங்கச்சிடா. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? ஏங்க, எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கப்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறவன் இல்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னேங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்லையா? ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், திருச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வைய. ஐயோ, என்ன ஐயோன்றே? பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினாங்க. தேசம் என்பது தாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க, இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய பைய அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா,
கவிஞனை போய் டேன்றீங்க. நானும் கவிஞன் தானா, என்ன கள்ளனா? சரி சொல்றா. கடவுளையே டேன்றா, கவிஞனை சொன்னா சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற? ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுதுல்ல? அது மாத்திரமா, உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன அம்பாவானா? இதுல இருந்தே உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இது இவ்வளவு சொல்ற, என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? அம்பலவாணர் நீங்களா? நீ இங்கே இருக்க மாமா, இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணும் செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். வாமா நீ. ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்டி கொடுக்குறிய, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்கமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா?